Taste the Daily. அத்திக்கடவு அவினாசி நிலத்தடி நீர் செறிவூட்டும் திட்டத்தில் நாங்கள் பயன்பெற்றோம். கிட்டத்தட்ட 60 ஆண்டு கால மிகப்பெரிய ஒரு போராட்டம். நமது முன்னாள் முதல்வர் அத்திக்கடவு நாயகன் திரு எடப்பாடி பழனிசாமி அவர்கள் எங்களுக்கு இந்த திட்டத்தை சீரோடு சிறப்போடு நிறைவேற்றி கொடுத்துருக்காரு. மிகவும் புதிய தொழில்நுட்பத்தில் நீர் ஏற்றும் முறையில் பவானியிலிருந்து காவிரி ஆற்றுல கலந்து கடலில் கிடக்கிற தண்ணீரை யாருக்கு எந்த விதமான பாதிப்பு இல்லாமல் நீர் உந்துதல் முறைப்படி பம்பிங் சிஸ்டம்னு சொல்லுவாங்க. பம்பிங் சிஸ்டம் மூலியமாக 6 பம்ப் ஸ்டேஷன் போட்டு மிகவும் நவீனமாக எந்த இடத்துலையும் தண்ணீர் வீணாகாமல் முழு பயனும் பவானி ஆற்றிலிருந்து உபரியாக போடுற முழு நீரையும் நம்ம பயன்படுத்துகிற மாதிரி கிட்டத்தட்ட 3 மாவட்டம் ஈரோடு, திருப்பூர் மற்றும் கோயம்புத்தூர் மாவட்ட விவசாயிகள் அனைவரும் பயன்பெறும் வகையில் சிறப்பாக இந்த திட்டத்தை பண்ணி கொடுத்துருக்காரு. அதுக்காக இன்றைக்கி முன்னாள் முதல்வர் எடப்பாடி ஐயா அவர்களுக்கு சிறப்பாக ஒரு 50,000 பேர் சேர்ந்து நம்ம நன்றி சொல்லும் விழாவாக இந்த விழாவை ஏற்பாடு பண்ணியிருக்கோம். கிட்டத்தட்ட 20 நாளாக நம்ம இந்த விழாக்கான ஏற்பாடுகள் பண்ணி கிட்டத்தட்ட நாங்கள் ஒரு 200 இளைஞர்கள் வாலண்டியர் பண்ணி இந்த நிகழ்ச்சியை சிறப்பாக பண்ணி அவருக்கான உரிய மரியாதையை செலுத்த வேண்டும் என நாங்கள் எல்லாரும் ஒன்று கூடியிருக்கோம். எங்கள் பகுதி அன்னூர் ஒன்றியம் வடவள்ளி ஊராட்சிங்க. இந்த கடந்த அத்திக்கடவு அவினாசி திட்டம் வர்றதுக்கு முன்னாடி இந்த பங்குனி மாதம் மாசி மாதம்லாம் பார்த்தீங்கன்னா குடிக்கிறக்கே தண்ணி இருக்காது. அப்போ நாங்கள் துணி துவைக்கிறதுக்கு மற்றபடி குடி தண்ணிக்கும் கூட எந்த தோட்டத்தில் தண்ணி இருக்கோ அங்கே போகும். இப்போ அந்த நிலைமை மாறி இப்போ கிணத்துலலாம் போந்துக்கலாம். அந்த தென்பாலனி நாதனையே ஆந்தையார் அண்ணா நம் நாரே நன்னா ஏ நம் நானன் என்னாரே நன்னா ஆந்தையாய் கணமே கல்யாணமா அப்படியே அதை இப்பொழுது செய்தீரம்மா ஆந்தையார் அண்ணா நம் நாரே நன்னா நம் தானன் என்னாரே நன்னா ஆந்தையா இந்த ஊரு இந்த தேசம் அப்படியே எங்கிருந்து இங்கே வந்த ஆந்தையோர் அண்ணா நம் நாரே ரண்ணா நம் நானன் என்னாரே ரண்ணா ஆந்தையா அத்தி கடவு தண்ணீர் தானே இப்போ வெறுக்கெடுத்து வருகுதம்மா ஆந்தையோர் அண்ணா நம் நாரே ரண்ணா நம் நானன் என்னாரே ரண்ணா ஆந்தையாவிற்கெடுத்து வருவதற்கு இங்கு யாருதான் காரணம்மா ஆந்தையோர் அண்ணா நம் நாரே ரண்ணா நம் நானன் என்னாரே ரண்ணா ஆந்தையா எடப்பாடி ஐயாதானே அதை ஊரெங்கும் கொண்டு வந்த ஆந்தையோர் அண்ணா நம் நாரே ரண்ணா நம் தானன் என்னாரே ரண்ணா ஆந்தையா நன்றிங்க நன்றி. பொட்டி வண்டிங்கட்டி வார பொண்ணு தாளிங்கொண்டு வாரங்கட்டி கிட்ட போதும் மடி தங்கோ ரத்தினமே பொண்ண கல்யாணம் தான் செய்ய போற பொண்ணு ரத்தினமே அடியே பொட்டி வண்டியங்கட்டி வர பொண்ணு தாளிங்கொண்டு வர கட்டி கிட்ட போதும் மடி தங்கோ ரத்தினமே பொண்ண கல்யாணம் தான் செய்ய போற பொண்ணு ரத்தினமே அடியே ஆக்க வேண்டாம் பங்காரையும் போக வேண்டாம் அழகு இருந்தா போதும் அடி தங்கோ ரத்தினமே உன்னை அப்படியே ஏத்துக்குவேன் பொண்ணு ரத்தினமே அடியே கூட்ட வேண்டாம் பெருக்க வேண்டாம் கூட மாடமும் எடுக்க வேண்டாம் குணம் இருந்தா போதும் அடி தங்கோ ரத்தினமே உன்னை குணவதியா பார்த்துக்கிறே பொண்ணு ரத்தினமே அடியே விளக்க வேணாம் வீடு வாசல் பெருக்க வேணாம் விளக்கேத்தி வச்சா போதும் தங்கோ ரத்தினமே உன்னை அப்படி
இடுப்புலதான் ஜருகரையே தங்கோ ரத்தினமே அது கொசும் இல்ல என் மனசு பொண்ணு ரத்தினமே அடியே கண்டாங்கி உழவ கட்டி கை நிறைய கொசுவம் வச்சு கல்யாணத்துக்கு வந்தவாளே தங்கோ ரத்தினமே கருப்பாயிருந்தா பரவாயில்ல பொண்ணு ரத்தினமே அடியே அலங்காரம் பண்ணிக்கிட்டு ஆட்டமான வந்தவளே ஆட்டத்தில மல தங்கோ ரத்தினமே ஒன்ற அலங்காரம் கலையலையே பொண்ணு ரத்தினமே அடியே அவளாசி வீதியில தேரோடு வாதையில தேவாதைய பார்த்தேன் நடி அங்கோரத்திடமே தெய்வ போல பார்த்துக்கிறே பொண்ணோரத்திடமே அடியே 60 தோப்பிருக்கு அடிக்காரம் வாங்கியாச்சு அதுக்கு மேல என்ன வேணும் தங்கோ ரத்தினமே அப்படியே ஏத்து கறி பொண்ணு ரத்தினமே அடியே 30 கிராமம் இருக்கு பெரிய வீடு தான் இருக்கு ஆரச்சு பைக் இருக்குது தங்கோரத்திடமே மனம் போல எத்து கடி பொண்ணோரத்திடமே அடியே 30 கிராமம் இருக்கு பெரிய வீடு தானும் அங்கே எங்க ஊர்ல வந்து மறுடி தங்கோ ரத்தினமே என்ன அப்படியே ஏத்து கறி பொண்ணு ரத்தினமே அடியே மாங்குயிலே ஊங்குயிலே மாமனோட படிக்குயிலே மாமமைய வந்து இருக்க தங்கோரத்தினமே மனம் போல எத்து கடி பொண்ணோரத்தினமே அடியே மாங்குயிலே பூங்குயிலே மாமா வீட்டு மாங்குயிலே மாமக வந்து இருக்கேன் தங்கோ ரத்தினமே நீயும் மாலையிட போறதப்போ பொண்ணு ரத்தினமே அடியே பொட்டி வண்டியை கட்டி வர பொட்டு தாலியை கட்டி வர கட்டிக்கிட்டா போதும் அடி தங்கோரத்தினமே கல்யாணம் தான் செய்ய போற பொண்ணோரத்தினமே மதுர வீரனையா அடவிருப்பா விறுவிறுப்பா விளையாடி வாருமையா வெள்ள நல்ல குதிரையிலே வீச்சரு வகையிலிடத்தே சுருட்ட புளிய மர சூதாடு வேளையப்பா மக்க காத்திருக்க நீ மரலாடி வருமையா உன் சனக காத்திருக்க நீ சதுர ஆடி வருமையா பிள்ளை காத்திருக்க நீ பதுர ஆடி வருமையா இன்னர வேளையிலே எந்த முகம் இருந்தாலும் ஏழ வரதேசி நான் அழைக்க பம்பச்சத்தம் காதல ஓட்டு அந்த வெள்ள குதிரை ஏறி வீச்சர் வகையில் எடுத்து நீ விளையாடி வருமையா கருப்ப வருமையா அங்கே இடி மோலங்குது அருப்பசாமி தங்க சொன்னது அங்கே ஏடி மோலங்குது கருப்பசாமி தங்க காலசம் அங்கே இடி மோலங்குது அருப்பசாமி பக்கம் வந்தா புள்ளரிக்குது அங்கே ஏடி மோலங்குது கருப்பசாமி தங்க காலசம் அந்த வெள்ள நல்ல குதிரை ஏறி வீச்சருவா கையில் சகப்பு கொண்டு தலையில் கட்டி தேடி வேட்டையாடி வரா கண்கள் ரெண்டும் ஜவக்கலையா கடுங்கோவா வருகலையா கண்ணே நன்னாம் தானே நன்னா தானே நன்னாம் தானே அங்கே ஏடி மோலங்குது கருப்பசாமி தங்க காலசம் அங்கே இடி மோலங்குது கருப்பசாமி பக்கம் வந்தா புள்ளரிக்குது மலையா மலையாளகா மதுர கொண்டு வந்து கண்ணே நன்னாம் தானே நன்னா தானே நன்னாம் தானே அங்க சிலையாக அடிக்கிறார் தெய்வமான கருப்பசாமி கண்ணே நன்னாம் தானே நன்னா தானே நன்னாம் தானே தலையில் கட்டி தேடி வெட்டையாடி வாரா கண்ணே நன்னாம் தானே நன்னா தானே நன்னாம் தானே பச்சமல்ல நர்த்தடியே தேடி வெட்டையாடி வாரா கண்ணே நன்னாம் தானே நன்னா தானே நன்னாம் தானே
கருப்பசாமி தங்க கலசம் என்னது கொடே அங்கே இடி முழங்குது கருப்பசாமி தங்க கலசம் என்னது கருப்பமரம் கருப்பசாமி அத கால் வேக போலவ கருப்பசாமி அந்த வச்ச நல்ல மரத்தடியே கருப்பசாமி அவன் மதி ஓட்ட தெய்வமர கருப்பசாமி அந்த வேப்ப மரத்தடியிலத கருப்பசாமி விளையாடி இந்த முகம் மாறுமையா அந்த கூப்பிட்ட கொள்கேட்டு கருப்பசாமி நீயும் குரு சோழி வருமடா கருப்பசாமி அந்த பச்சை நல்ல மரத்தடியே கருப்பசாமி நீயும் பாதி வேட்டை இந்த முகம் மாறுமையா லைன் 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 உணவு ஏற்பாடு செய்யப்பட்டிருக்கின்றது. ஆகவே நம்முடைய மேடைக்கு கிளவரம் அனைவருக்குமான உணவு வழங்கப்பட்டுக் கொண்டிருக்கிறது. அனைவரும் உணவருந்தி விட்டு வந்து அமரும்படி அன்போடு கேட்டுக்கொள்கின்றோம். தந்தருவாய் வாலி பாரினில் சிறக்கும் தெய்வம் பாரினில் சிறக்கும் தெய்வம் பழனியின் கிரியோன் வாலியே பழனியின் கிரியோன் வாலி பார்த்தோருக்கும் கேட்டோருக்கும் ஆடினோருக்கும் சபையோருக்கும் அனைவருக்கும் வாலியோ வாலியர் வாலியோ வாலி பாரதண்டா இதவானிக்கே அரோகரா. அப்படியே நம்ம டீம் அப்படியே வெளியே நினைக்கலாம். அத்திக்கடவு அவினாசி நிலத்தடி நீர் செறிவூட்டும் திட்டத்தில் நாங்கள் பயன்பெற்றோம். கிட்டத்தட்ட 60 ஆண்டு கால மிகப்பெரிய ஒரு போராட்டம். நமது முன்னாள் முதல்வர் அத்திக்கடவு நாயகன் திரு எடப்பாடி பழனிசாமி அவர்கள் எங்களுக்கு இந்த திட்டத்தை சீரோடு சிறப்போடு நிறைவேற்றி கொடுத்துருக்காரு. மிகவும் புதிய தொழில்நுட்பத்தில் நீர் ஏற்றும் முறையில் பவானியிலிருந்து காவிரி ஆற்றில் கலந்து கடலில் கிடக்கிற தண்ணீரை யாருக்கு எந்த விதமான பாதிப்பு இல்லாமல் நீர் உந்துதல் முறைப்படி பம்பிங் சிஸ்டம்னு சொல்லுவாங்க, பம்பிங் சிஸ்டம் மூலியமாக 6 பம்ப் ஸ்டேஷன் போட்டு மிகவும் நவீனமாக எந்த இடத்துலையும் தண்ணீர் வீணாகாமல்
முழு பயனும் பவானி ஆற்றிலிருந்து உபரியாக போகிற முழு நீரையும் நம்ம பயன்படுத்துகிற மாதிரி கிட்டத்தட்ட 3 மாவட்டம் ஈரோடு, திருப்பூர் மற்றும் கோயம்புத்தூர் மாவட்ட விவசாயிகள் அனைவரும் பயன்பெறும் வகையில் சிறப்பாக இந்த திட்டத்தை பண்ணி கொடுத்துருக்காரு. அதுக்காக இன்றைக்கி முன்னாள் முதல்வர் எடப்பாடி ஐயா அவர்களுக்கு சிறப்பாக ஒரு 50,000 பேர் சேர்ந்து நம்ம நன்றி சொல்லும் விழாவாக இந்த விழாவை ஏற்பாடு பண்ணியிருக்கோம். கிட்டத்தட்ட 20 நாளாக நம்ம இந்த விழாக்கான ஏற்பாடுகள் பண்ணி கிட்டத்தட்ட நாங்கள் ஒரு 200 இளைஞர்கள் வாலண்டியர் பண்ணி இந்த நிகழ்ச்சியை சிறப்பாக பண்ணி அவருக்கான உரிய மரியாதையை செலுத்த வேண்டும் என நாங்கள் எல்லாரும் ஒன்று கூடியிருக்கோம். எங்கள் பகுதி வந்து அன்னூர் ஒன்றியம் வடவள்ளி ஊராட்சிங்க. இந்த கடந்த அத்திக்கடவு அவனசி திட்டம் வராதுக்கு முன்னாடி இந்த பங்குனி மாதம் மாசி மாதம்லாம் பார்த்தீங்கன்னா குடிக்கிறக்கே தண்ணி இருக்காது. அப்போ நாங்கள் வந்து துணி துவைக்கிறதுக்கு மற்றபடி குடிதண்ணிக்கும் கூட எந்த தோட்டத்தில் தண்ணி இருக்கோ அங்கே போகும். இப்போ அந்த நிலைமை மாறி இப்போ கிணத்துலலாம் போந்துக்கலாம். முதல் நாள் தண்ணி கட்டினோம்னா அடுத்த நாள் தண்ணி வந்து மோட்டருக்கு வந்துடுது. அந்தளவுக்கு இந்த திட்டம் வந்து பயனுள்ளதாக இருக்குது. எடப்பாடியாவுக்கு நாங்கள் வந்து ரொம்ப நன்றி கடன் பட்டிருக்கிறோங்க. எங்கள் குடும்பமே இன்றைக்கி வந்திருக்குறோங்க, ஃபேமிலியில் எல்லாருமே வந்திருக்கிறோம். அவருக்கு நன்றி சொல்லணும். ரொம்ப சந்தோஷத்தில் எங்களுக்கு என்ன பேசுகிறதுன்னு தெரியல, ஆனால் ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. அதை தான் எங்களால் இப்போ சொல்ல முடியுங்க. ஐயாவுக்கு ரொம்ப நன்றிங்க. அவனாசி அத்திக்கடவு திட்டத்தின் இன்றைக்கு விவசாயம் ஒரு செழிப்பு. முல்லை கேரளா பார்டர்லேருந்து ஈரோடு கடைசி வரைக்கும் இன்றைய நிலைமை எடப்பாடி ஐயா அவர்களால் நாங்கள் இன்றைக்கு செழிப்பாக இருக்கிறோம். 500 அடி 600 அடி நிலப்பகுதி தண்ணி கீழே இருந்த தண்ணி இன்னைக்கு 50 அடிக்கு மேலே இருக்கு. சந்தோஷமாக நிகழ்கிறது. வாழும் காமராஜர் எடப்பாடி ஐயா அவர்களை சும்மா பாராட்டுகளாக சொல்லக்கூடாது. வாழும் காமராஜர் அப்பேற்பட்ட மாமனிதன் இந்த மண்ணில் பிறந்து இந்த திட்டத்தை நிறைவேற்றியதற்கு வடவள்ளி பஞ்சாயத்து சார்பாகவும் தமிழ்நாடு சார்பாகவும் பாரத இந்தியா சார்பாகவும் மனமார்ந்த நன்றி நன்றி என்று நன்றி தெரிவித்துக் கொள்கிறோம். எடப்பாடி ஐயா அவர்களுக்கு இன்றைக்கு நன்றி தெரிவிக்கும் விழா மிகவும் சீரும் சிறப்பாக நடைபெற உள்ளது. இதிலெல்லாம் நாங்கள் கலந்து கொண்டு மிகவும் மகிழ்ச்சியாக இந்த விழாவில் கலந்து கொண்டு இருக்கிறோம். இந்த திட்டத்தை கொண்டு வந்த எடப்பாடி ஐயா அவர்களுக்கு எங்களது மனமார்ந்த நன்றியினை தெரிவித்துக் கொள்கிறோம். தண்ணீரெல்லாம் முதல் கீழ்மட்டமாக இருந்த தண்ணீரெல்லாம் இந்த அத்திக்கடவு அவனாசி திட்டத்தை வந்ததிலிருந்து தண்ணீரெல்லாம் மேல்மட்டமாக வந்து இன்றைக்கெல்லாம் விவசாயம் செய்து கொண்டிருக்கிறோம். விவசாயம் நல்லபடியாக செழிப்படைந்து நல்லா இருக்கிறது. வாழும் காமராஜர் ஐயா தண்ணீர் அணைக்கட்டுகளுக்கெல்லாம் முக்கியத்துவம் எப்படி கொடுத்தாரோ அதுபோல் எடப்பாடி ஐயா அவர்கள் இன்று எங்களுக்கு அத்திக்கடவு அவனாசி திட்டத்தை நிறைவேற்றி கொடுத்திருக்கிறார். அதற்கெல்லாம் எங்களது உறுதுணையாக இருக்கிறோம் என்று நன்றி தெரிவித்துக் கொள்கிறோம். இன்று நடைபெறுகின்ற இந்த அத்திக்கடவு அவனாசி திட்டத்தை திட்டமானது பல ஆண்டுகளாக நாங்கள் எல்லாம் முயற்சி பண்ணி கொண்டு பல்வேறு போராட்டங்களை நடத்தி கொண்டிருந்தோம். அன்னூரில் வந்து 4 தடவையாக வந்து ஒரு உண்ணாவிரதங்கள்லாம் இருந்திருந்தோம். அதே சமயத்தில் அவனாசி மற்றும் மற்ற பல்வேறு இடங்களில் வந்து நாங்கள் ஒரு குரூப்பாக இருந்து இந்த விவசாய சங்கத்தின் சார்பாக மகிழ்ச்சியாக நாங்கள் வந்து போராட்டம் நடத்தி கொண்டிருந்தோம். இந்த திட்டமானது வந்து நமது முன்னாள் முதல்வர் மதிப்பிற்குரிய மாண்பு முயற்சியிலே இந்த திட்டம் அருமையான செயல்பட்டு வந்தது. எனவே அதற்காக வந்து அவருக்கு ஒரு பெருமான நன்றி தெரிவிக்கும் வகையில் இந்த அன்னூர் வட்டாரத்தில் வந்து இன்று கஞ்சப்பள்ளி கிராமத்தில் வந்து அவருக்கு ஒரு நன்றி தெரிவிக்கும் கூட்டமானது மிகவும் சிறப்பாக நடைபெற்று கொண்டிருக்கிறது. இந்த திட்டத்தில் வந்து எந்த விதமான அரசியல் கிடையாதுன்னு எல்லாரும் இணைந்து மற்ற எல்லா கட்சிகளுமே விவசாய சங்கங்களுமே மற்ற எல்லா அமைப்புகளும் சேர்ந்து இருந்து வந்து அவருக்கு ஒரு மரியாதை செலுத்துகின்ற வகையில் இன்று வந்து இந்த விழாவானது சிறப்பாக நடைபெற்றுகின்றது. எங்களுடைய பாராட்டுகளையும் எடப்பாடி அண்ணார் அவர்களுக்கு மிக அன்புடன் பணிவுடனும் தெரிவித்துக் கொள்கின்றேன். எங்களுடைய மக்கள் கண்ணீரை பார்த்தவர்கள் இன்று தண்ணீரை பார்க்கிறார்கள் என்றால் இதற்கு காரணம் நமது முன்னாள் முதலமைச்சரும் பாசமிகு ஐயா எடப்பாடி பழனிசாமி அவர்கள்தான் காரணம் இங்கெல்லாம் தண்ணீருக்கு என்ன செய்வது என்று சொல்லி கஷ்டப்பட்டு கொண்டு இருக்கிற காலத்தில் விவசாயம் பண்ண முடியாமலே மற்றும் பொதுமக்கள் எல்லாம் தண்ணீருக்கு கஷ்டப்பட்டிருந்த காலங்கள் போய் இது 70 வருட கால போராட்டங்கள். இந்த போராட்டங்களில் எத்தனையோ பேர் இழப்பை சந்தித்திருக்கிறார்கள், எத்தனையோ பேர் தங்களுடைய குடும்பங்களை இழந்திருக்கிறார்கள், தன்னை இழந்திருக்கிறார்கள், சில பேர் இறந்தும் இருக்கிறார்கள். ஆனால் இப்பொழுது எங்கு பார்த்தாலும் 4 அடி கீழே இருந்த தண்ணி இப்போ 80 அடிக்கு மேலே வந்து குளம் குட்டைகளெல்லாம் நிறைந்திருக்கிறது.
மக்கள் மனமும் குளிர்ந்திருக்கிறது காரணம் என்றால் நமது எடப்பாடி ஐயா அவர்களுடைய முதல் திட்டம்தான் காரணம். அன்று காமராஜர் அவர்கள் அன்று டேமை திறந்து வைத்தார்கள். இன்று நமது ஐயா அவர்கள் இன்று நமக்கு அத்திக்கடவு திட்டத்தை திறந்து வைத்து நமக்கெல்லாம் கண்குளிர பார்க்க வைத்து மிக செழிப்பான பகுதியாக மாற்றியிருக்கிறார்கள் என்றால் நமது மாண்புமிகு அமைச்சர் முதலமைச்சர் ஐயா எடப்பாடி பழனிசாமி ஐயா என்பதை நாங்கள் நன்றி கூறுகிறோம். அவர்களை இருக்கிற அளவு உயிரிழ வரைக்கும் எங்களுடைய சமுதாயம், இந்த கொங்கு சமுதாயம் மறக்காது அவரை எங்களும் நினைவு வைத்திருப்போம் என்று கூறிக்கொண்டு இந்த வாய்ப்பு தந்ததுக்காக உங்களுக்கு நன்றி. அத்திக்கடவு அவனாசி நிலத்தடி நீர் செறிவூட்டும் திட்டம் இன்று நேற்றல்ல, கடந்த 60 காலமாக இந்த கோவை, ஈரோடு, திருப்பூர் மாவட்ட வறட்சி பகுதியில் உள்ள பகுதிகளுக்கு நிலத்தடி நீரை செறிவூட்டக்கூடிய திட்டம் ஏதாவது வேண்டும் என்று கடந்த 60 ஆண்டு காலமாக இந்த பகுதியில் உள்ள பொதுமக்கள் எல்லாம் போராடினோம். பல நடவடிக்கைகள், ஒரு என்ஜினியர் கூட சொல்லிட்டார், பொதுப்பணித்துறை மிக மூத்த ஒரு பொறியாளர் கூட நாங்கள் அவரை அணுகி கேட்ட பொழுது எந்த ஒரு திட்டத்திற்கும் தமிழ்நாட்டில் இவ்வளவு பெரிய ஒரு கோரிக்கை போராட்டங்கள் நடந்ததில்லை என்று சொன்னார்கள். எதற்காக சொல்லுகிறேன் என்றால் அந்த அளவிற்கு இங்கே பிரச்சனை இருந்தது. நல்ல வேலையாக நமது மதிப்புக்கும் மரியாதைக்கும் உரிய எடப்பாடி பழனிசாமி அவர்கள் முதலமைச்சராக வந்தார்கள். வந்தது பின்னாலே அவர் இந்த திட்டத்தை பம்பிங் திட்டமாக மாற்றி ஒரு வைராக்கியத்தோடு இந்த பகுதிக்கு நமது ஆட்சி காலத்தில் ஏதாவது பயனடையக்கூடிய திட்டத்தை செய்ய வேண்டும் என்று இந்த அத்திக்கடை அவனாசி நிலத்தடி நீர் செறிவூட்டும் திட்டத்துக்கு உண்டான பல நடவடிக்கைகள் அவனாசியில் 2018ஆம் ஆண்டு நடைபெற்ற அடிக்கல் நாட்டு விளக்கு கொண்ட ஒரே ஒரு விஷயத்தை குறிப்பிட்டார்கள். இந்த திட்டத்தை நிறைவேற்றுவதற்கு பொறியாளர்கள் 4 ஆண்டு காலம் பிடிக்கும் என்று சொல்கிறார்கள். ஆனால் நாங்கள் 3 ஆண்டுகளிலேயே இந்த திட்டத்தை நிறைவேற்ற வேண்டும் என்று நாங்கள் முடிவெடுத்து அதற்குண்டான நடவடிக்கைகளை எடுத்துக்கொண்டிருக்கிறோம். அதன்படியே எல்லா நடவடிக்கையும் எடுத்தார்கள். இருந்தாலும் அந்த 2020 கொரோனா வந்த காரணத்தினால இந்த திட்டத்தை அவருடைய ஆட்சி காலத்தில் நடத்த முடியவில்லை. கொஞ்சம் காலதாமம் ஆகிவிட்டது. இருந்தாலும் அவருடைய ஆட்சி காலத்தில் 80-85% பணிகள் முக்கியமான திட்டப்பணிகள்லாம் முடிவடைந்து விட்டது. தற்பொழுது இந்த திட்டம் வந்திருக்கிறது. இந்த பகுதியிலேயே யாரை வேணாலும் நீங்கள் கேட்கலாம். இந்த போய் கேட்டிங்கன்னா 40-50 வருஷம் இல்லாத அளவிற்கு எங்களுக்கு கிணற்றிலெல்லாம் தண்ணீர் மேல்மட்டம் வந்துவிட்டது. எங்களுக்கெல்லாம் மிகவும் மகிழ்ச்சியாக இருக்கிறது. இந்த திட்டத்தை கொண்டு வந்த மாண்புமிகு முன்னாள் முதலமைச்சர் எடப்பாடி பழனிசாமி அவர்களுக்கு நெஞ்சார மனதார இன்றைக்கும் வாழ்த்து தெரிவித்துக் கொண்டிருக்கிறார்கள் என்று நான் இதன் மூலம் தெரிவிக்க விரும்புகின்றேன்.